நிறைய ஃபிலிம்ஸ் ஆக்டும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு சேச்சுரேஷன் வந்துச்சுல, அந்த நேரங்கள்ல தான் நீங்க ஆக்டிங் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்களா? இல்ல நான் ஆக்டிங் பக்கமே வர வேணாம் தான் நினைச்சேன். ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து புதுமை பெண்ல இருந்து கொடி பறக்கிறது வரைக்கும் பாரதிராஜா சாரோட ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அசிஸ்டன்ட். ஓகே, நிறைய பேருக்கு ஏடியா நீங்க வர்க் பண்ணிருக்கீங்களா? ஏடியா, அசிஸ்டன்ட் டைரக்டரா? சோ நான் வந்து என்ன சொல்றா, ஏடினா அப்பெல்லாம் தனியா யூனியன் கார்டெல்லாம் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ தாரா மாஸ்டர் தான் எப்பவுமே பாரதிராஜா சார் ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க கைதியின் டைரியிலேருந்து. ஸோ நான் புதுமை பெண்லேருந்து ஜாயின் பண்ணேன். ஸோ புதுமை பெண்லேருந்து நான் நிறைய ஃபிலிம்ஸ் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். வேதம் புதிது, கடலோர கவிதைகள் எல்லாத்துக்கும். சார் வந்து எப்படின்னா ஒரு லொக்கேஷன் போயிட்டு அந்த சாங் ஃபுல்லாக முடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த லொக்கேஷனில் அந்த ஏரியாவில் அந்த பல்லவி மட்டும் எடுக்கலாம் மாஸ்டர் அப்படின்வாரு. மத்தியானத்துக்கு அப்புறம் திடீர்னு சீனுக்கு போயிடுவாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து அப்போ வந்து பீக்கில் இருக்காங்க, செம்ம பிஸி. தாரா மாஸ்டர் தெலுங்கு பண்ணணும், கன்னடா பண்ணணும், அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் ஒரு வாரம் எடுப்பார், சுஜாதா தயவு செஞ்சு நீ இங்கே இருந்துக்கோ, ஓகேயா, உனக்கு தெரிஞ்சு போச்சுல சார் பேட்டர்ன் எப்படி எடுப்பாங்கன்னு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஹைதராபாத் கிளம்பிடுவாங்க. சார் சுஜாதா அங்கே இருக்கா, சார் சுஜாதா இருக்கல, போதும் போதும் அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா ஹீ ஹிம்செல்ஃப் கோரியோகிராஃப்ஸ் சார். அது அவரோட சாங்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் பேஸ்டாக இருக்காது. ஆமா, அந்த மாதிரி போயட்டிக்கா நீங்க போயட்டிக்கா இருக்கும், கதையோட சேர்ந்து வரணும். ஒரு கர்ச்சீஃப் பறக்கும், அப்படியே கை குட்டை காதல் கடிதம், அப்படியே கர்ச்சீஃப் பின்னாடியே ஓடணும். ஸோ ஹீல் கிரியேட் சம் காமிக்ஸ், அதை ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க.